அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ஹிதாயா. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம துவா செஞ்சு முடிச்ச உடனே செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த துல்ஹஜ் மாதத்துல நம்ம செய்யற ஒவ்வொரு நல்ல அமல்களுக்கும் அல்லாஹு தாலா அதிகப்படியான நன்மைகளை நமக்கு தரான். அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துல நம்ம செய்யற அமல்களை அல்லாஹு தாலா ரொம்பவே நேசிக்கிறான். தொழுகைக்கு பிறகோ அல்லது வேற நேரங்களிலோ நம்ம துவா செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, துவா செஞ்சு முடிச்ச உடனே நம்ம கையால முகத்தை தடவுறது. இந்த ஒரு செய்கை ஒரு சுன்னத்தான அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்த பிறகு தனது முகத்தை கைகளால் தடவாமல் இருந்ததே இல்லை என்று உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் திருமிதில பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கடைபிடிச்சோம்னா நாளைக்கு மஹ்ஷரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சிபாரிசுக்கு தகுதியானவர்களா நாம ஆகலாம். அதனால இந்த ஒரு அமல அடுத்த முறை நம்ம துவா செய்யும் போது மறக்காம கடைபிடிக்க முயற்சி செய்யணும். அல்லாஹு தஆலா அதுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மரணித்த பிறகும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வீடியோவை ஜாரியான சதகாவா நினைச்சு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பர்க்கத்தும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன்.